மதுரை மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் அனைவருமே ஒரே மேடையில் சங்கமித்து ஆரோக்கியமாக கைகுலுக்கி நடத்தும் விவாதத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். என் பேர் சுப்னா. நான் இங்கே இருக்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும், 2 கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல் கேள்வி என்னன்னா, இங்கே இருக்கும்போதே நீங்கள் வந்து 4 பேருமே திருநங்கைகள் சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்கல. இங்கேயாவது சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன். சரி, வெளியில தான் சொல்ல மாட்டேன்றீங்க, வெளி வட்டாரங்கள். நல்ல கேள்வி, பதில கேட்கலாம். ஏன் சார் சொல்லலாம்? நான் சொல்றேன். அதாவது அவர் 2 நிமிடம் தான் எங்களுக்கு அலாட் பண்ணாரு. எல்லா விஷயத்தையும் நாங்க ஒரே 2 நிமிஷத்துக்குள்ள சொல்ல இல்ல பொதுவாக சமூகத்தில் கவனிக்கப்படாத ஒரு பகுதி என்று அவங்க கருத்து சரியானது. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து சால்சாப்பெல்லாம் சொல்றதுக்கு நான் விரும்பல. உங்களை போன்ற துறையினரின் கோரிக்கைகள் சமூகத்தில் கவனிக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. அந்த உண்மை குறிக்கப்படும். திருநங்கைகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கவும், அவர்களின் சமுதாய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் வலியுறுத்துவோம், கொண்டு வருவோம். இது என்னோட தேர்தல் அறிக்கை. இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, எதுவுமே பண்ணல. நாங்க வாக்குறுதி கொடுத்தா அதை செயல்படுத்தலைன்னா நீங்க திரும்ப பெறும் சட்டத்தை நாங்க சட்டமா கொண்டு வர போறோம். ஆகையால நீங்க என்னை தேர்ந்தெடுக்கலாம். நாங்க கொடுக்குற எங்க சார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு 30 நாள் கூட ஆட்சி நடத்த முடியலையே சார். சொல்றது எளிது சார். எதா இருந்தாலும் காப்பாற்ற முடியலன்றதுனாலதான் நீங்க 30 நாள் உங்களால ஆட்சியை கரெக்டா செலுத்த முடியாது என்றே தலைவர் கலைஞர் சார். பெண்களுக்கே மரியாதை கொடுத்தது கலைஞர் ஆட்சி தான். பெண்கள்னு எடுத்துக்கிட்டால இருந்தால் அந்த கொஸ்டினுக்கு மிக சரியான பதில் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்க ஃபாலோ பண்ணணும் ப்ளீஸ். நீங்க தொட்டு விட்டுட்டீங்கன்னா நாங்க யாருமே முழுமைப்படுத்தி பதிலே சொல்ல முடியாது. சரி, அதற்கு நான் உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்க்கிறேன். ஒரு நேரத்தில் ஒருவர் பேசுங்க, சுருக்கமா சில நொடிகளுக்குள்ள நீங்க அது ஒரு சில பதில்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்ல வேண்டியது. எல்லாருடைய எண்ணங்களும் அதேதான். அவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு 2 நிமிஷத்துல எல்லாமே சொல்ல முடியல. திருநங்கைகள் பற்றி பேச முடியல, மற்ற போக்குவரத்து நெரிசல் பற்றி பேச முடியல, மற்றதுகளை பற்றி பேச முடியல. திருவள்ளுவர் பிறந்த நாட்டுல 2 நிமிடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத பல விஷயங்களா என்னோட 2வது கேள்வி என்னன்னா, திமுக கட்சி மேலதான். என்னன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்துல முன்னாடி வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, திருநங்கைகளுக்கு கல்வி படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு போய் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்டருக்கோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்ஜினியரிங்கோ படிக்க முடியாது. அதே மாதிரி கோ எஜுகேஷன்ல படிக்க முடியாது. நான் ஆணு கூடயும் பெண்ணு கூடயும் சேர்ந்து படிக்க முடியாது. இப்படி ஜீவோ கொடுத்தனால என்ன பிரயோஜனம்? நான் அதே மாதிரி டாய்லெட் இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை. டாய்லெட்டோ இல்ல காலேஜ்ல போய் நான் படிக்க முடியல. இங்க இருக்கிற எம்கே யூனிவர்சிட்டியில போய் திருநங்கைகளுக்கான அடிப்படை வசதிகளை கூட யாரும் செய்து தர மறுக்கிறார்கள் திமுக. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை, அதுல மாற்று கருத்து என்பது கிடையாது. தலைவர் கலைஞர் தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முதல்ல. ஆனால் எண்ணிக்கையில் மிக 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 குறைவாக இருப்பதால் இப்ப நீங்க ஒருத்தர் இருப்பீங்க இல்லாட்ட 2 பேர் இருப்பீங்க. அப்படி சேரும் பட்சத்தில் எந்த கல்லூரியோ என்ன தேவையோ அந்தந்த அவங்க கட்டாயமா செஞ்சு கொடுக்கணும். அது கடமைப்பட்டவர்கள். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே வந்து அடிப்படை உரிமைகள் இருக்கு. சரி, ஒருவர் இருந்தாலும் அது முக்கியமானதுதான். அடுத்து விவசாயிகள் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கிறேன். பெரியார் பாசனத்துல வந்து கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் வர பாடுபடுவேன் என்று கூறினார்கள். இதே 136 அடியை 182 ஆக்க முடியாத காலகட்டத்தில் கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணி போய் சேர்றதுன்னா ரொம்ப மிக கஷ்டமான ஒன்று தான். அதனால் விவசாயிகளுக்கு நிச்சயம் பெரியார் டேமை ஒரு 152 அடியாக உயர்த்தி காட்டி வழிவகை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகள் என்கிற பாகுபாடையெல்லாம் கடந்து தமிழ் மக்கள் என்கிற உணர்வோடு, விவசாயிகள் என்கிற உணர்வோடு எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த 152 அடியாக அதை உயர்த்த வேண்டும் என்று போராடுகின்றன. நிச்சயமாக வருங்காலங்களில் காங்கிரஸ் கட்சியும் நானும் நிச்சயமாக வாய்ப்பு கிடைத்தால் 152 அடியாக நிச்சயமாக. லோக்கல் ட்ரெயின்ஸ் திண்டுக்கல்ல இருந்து விருதுநகர் விருதுநகர் வரைக்கும் போனா மதுரையை கேக்குறீங்க. வக்கீல் வேலுசாமி ஐயா உங்களுடைய கோரிக்கை நான்லாம் வந்தேன்னா இமிடியேட்டா நிறைவேற்றி கொடுக்க. இதை பத்தி உங்களுக்கு செயல்பாடு எந்த அளவுல இருக்கும்? நான் மாத்திரம் செய்யக்கூடிய அளவிலே இல்லை. நான் மாத்திரம் அரசு அல்ல, இன்னும் பல கட்சிகள் இணைந்து ஆட்சி நடத்துது. நாங்கள் அங்கம் வைக்கிற நேரத்தில் விரைவாக செய்ய முடியும். எதிர்கட்சியாக உள்ள நேரத்தில் ஃபைட் பண்ண முடியும். ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு உண்டு. போராடுவோம், கட்டாயம் கொண்டு வருவோம். அவதான் சொல்ல முடியும். தவறான புள்ளி வரும் எங்கே ஒரு தகவல் இன்னொன்னு கேட்டது யார் சொன்னது? நிலப்பரப்பு எவ்வளவு பெரியார் பாசனத்துக்குன்னு திருமங்கலம் எக்ஸ்டென்ஷன் 20,000 ஏக்கர்
நிலையூர் எக்ஸ்டென்ஷன் 20,000 ஏக்கர், கல்லந்தரி வரை 46 ஏக்கர், ஒருவகச்சாவடி 65,000 ஏக்கர், ஆக மொத்தம் 1,40,40,000 ஏக்கர். 20,000 ஏக்கர் கம்பம் பகுதி, அது அடுத்த டிஸ்ட்ரிக்டாக போயிடுச்சு. இதுக்கு வேண்டிய தண்ணீர் நமக்கு 21 டிஎம்சி தண்ணீர். மதுரையோட கிரவுண்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, 3 பேரில் கிட்டத்தட்ட அவங்க தான் ஆட்சியில் இருந்தவங்க. அவங்க இப்போ 5 வருஷம் இருந்தவர் நடுவில் இருக்கார். அவர் மோகன், தோழர் மோகன் இவங்கெல்லாம் இருந்தவங்க. அதுக்கு முன்னாடி ஏஜி சுப்ரமணியன், ராம்பாபு இருந்தவங்க அவங்க. இந்த 3 பேருடைய காலகட்டங்களில் அவங்க வாயாலே சொல்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸும் டெவலப் ஆகலைன்னு. இது எதை காட்டுதுன்னா, என்கிட்ட இருந்துச்சு நான் சட்டியில் குழம்பு வைக்க முடியலன்னு சொல்கிறது மாதிரி. யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். உங்களுக்கு யார் விருப்பம்? எனக்கு அவர் வேல்சாமி என்ன வேணாம், நீங்கள் தோழரே சொல்லுங்க. தோழர் சொல்லுங்க. அதாவது விவசாயம் என்பது கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். எனவே பெரியார் டாம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, 142 அடி தண்ணீர் முதல் கட்டமாக உறுதிப்படுத்தணும் என்பது கரெக்ட். மதுரையினுடைய விவசாய பரப்பளவு பண்ணணும். நீங்கள் தொழில் வளர்ச்சி என்பது என்ன முக்கியமான பிரச்சனைன்னா, இந்தியாவின் அரசு முதலீடு 991க்கு பிறகு அநேகமாக குறைத்து விட்டார்கள். நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வாய்ப்பிருந்தும் தேவையிருந்தும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த முடியலை என்பது நிஜம். மதுரையில் தான் திரு ஆர்.வி. சாமிநாதன் மினிஸ்டரா இருந்தார். மதுரையில் தான் திரு அழகிரி அவர்கள் மினிஸ்டரா இருந்தார். 5 வருஷம் இருந்தார். இந்த 5 ஆண்டுகளை தவிர வெவ்வேறு கட்சிகள் தான் இருந்தாங்க எம்பி. ஒரே ஒரு பீரியட் தான் இருந்திருக்கும். மதுரையில் இருந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் இந்த 4 வருஷம் தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி கேபினெட் மினிஸ்டரே கிடையாது மதுரைக்கு. ஒன்றும் பண்ண முடியலையே நம்மளால. ஸோ இதெல்லாம் பிரச்சனை. விவசாயம் சார்ந்தது பதில் தொழில் சார்ந்ததை சொல்றாங்க. விவசாயம் சார்ந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏற்கனவே நான் அந்த 2 நிமிடத்தில் பேசுனதுல நான் சொல்லியிருந்தேன், விவசாயத்தை பெருக்கிறதுக்கு மழை கண்டிப்பா வேணும். மழை வேணும்னா நாம மரம் வளர்த்தா தான் இப்போ மழையை கொண்டு வர முடியும். மரம் வளர்க்கறது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை. அது முக்கியமானது. அரசனுடைய திட்டமே இருக்கு சார். அரசு எவ்வளவோ ஃபண்டுகள் கொடுக்குது, வளர மாட்டேங்குது. அந்த முறை கேபினட் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா, நீங்க முதல்ல மரத்தை நடுங்க வளருங்க சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏற்புடையதா நடுவதுங்கிறது அரசனுடைய திட்டம். அரசு நடுறாங்க. ஒரே தொடர்பா இருக்கு அவங்க கேள்வி. ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ். ஒரு செகண்ட் சார். மதுரையில 2 லட்சம் வீடுகள்ல 1,80,000 வீடு வாடகை வீடுகள். நீங்க மரம்லாம் நட முடியாது, குடியிருக்கிறதுல விரட்டி விட்டுருவான். நீங்க ரியாலிட்டிய கணக்குல கிராமப்புறம் நாகமலை புதுக்கோட்டையில மரம் நடலாம்ங்க. சும்மா மக்கள்கிட்ட போய் தேவையில்லாம எல்லாம் திணிக்க கூடாது. கேரளாவிலையும் தண்ணி இல்லைன்றாங்க, கர்நாடகத்திலையும் தண்ணி இல்லைன்றாங்க. மதுரை மக்கள் மருதநிலத்துக்கு சொந்தக்கார மக்கள், மதுரை மக்கள். இங்க அன்னை ராஜமாணிக்கன் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ஹெக்டர் நிலங்கள் இருக்கு. இந்த 1.5 லட்சம் ஹெக்டர் நிலத்துல கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் விளைநிலங்களை கிரைனைட் காரவங்க அழிச்சுட்டாங்க. அது போக 74 பாசன கண்மாய்களை கிரைனைட் காரவங்க அழிச்சு அதுல இருந்து கல் எடுத்து தோண்டி எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 16,000 கோடி ஊழல் சொல்லி முன்னாள் கலெக்டர் சகாயம் அறிக்கை கொடுத்திருக்காரு. முன்னாடி ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. கிரைனைட் சம்பந்தமா 82,000 கோடி ஊழல் இருக்குன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுரை மாவட்டத்தில் மட்டுமே அந்த கிரைனைட் ஊழல் விசாரிக்கப்பட்டது. மற்ற தமிழகம் முழுவதும் எல்லா அரசியல் கட்சிக்காரரும் ஊழல் பண்ணியிருக்கான். திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி. இந்த 20 வருஷமா அந்த கிரைனைட் கொள்ள போற யாருன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த 2 கட்சிக்காரவங்க தான். அதுக்கு பிறகு தாது மணல் கொள்ளை, மணல் கொள்ளை, இப்படி இருக்கிறது பூரா இருக்கிற கனிம குளங்கள் உங்க அலுவலர்கள் என்ன பண்ணாங்க? அலுவலர்கள் என்ன பண்ணாங்க? விவசாயம் பண்றதுக்கு நிலம் இல்ல. அலுவலர்களுக்கு சட்டம் பூரா இருக்குது, உடனடியா பிடிக்கலாம். நில உரிமை சட்டப்படி அந்த நிலத்தை எடுத்து எல்லா ஜாதியிலும் ஏழை இருக்கா, எல்லா ஜாதி ஏழை மக்களுக்கு பட்டா பறிச்சு போட்டு கொடுன்னு சொல்லி நான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து. ஒரு நொடி இங்க யாராவது அலுவலர்கள் தரப்புல யாராவது இருக்கீங்களா? அரசு தரப்பில் பணியாற்றுவோர் யாராவது இருக்கிறீங்களா? அவங்கள்ட்ட மைக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. அலுவலர்கள் என்ன பண்ணாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர் சொல்றாரு. இந்த குடிநீர் பிரச்சனையும் விவசாயிகள் பிரச்சனை தீரணும்னா தேசிய நதி நீர் இணைப்பு வேண்டும். கேரளா தண்ணி கொடுக்கல, கர்நாடகா தண்ணி கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு ஆந்திராவை தாண்டி போயிட்டா 4 கிலோமீட்டருக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய நதிகள் அனைத்தும் வீணாக கடல்ல கலக்கிறது. அந்த நதிகள் பூரா இணைங்க. தமிழ்நாடு மட்டும் சுடுகாடு இருக்கு,
நல்லா இருக்கு இந்த விவாதம். மதுரை எங்களுடைய தேர்தல் மதுரை அறிக்கையிலேயே மக்களவை தொகுதி உறுப்பினர்கள் குறித்து என்ன செய்வாங்கன்றது குறித்த விவாதம் தான் நமக்கு. முழுமையான ஆதரவு குறிப்பா அது குறித்த கேள்விகளா நீங்க கேட்டா சிறப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்ல அனுமதி கொடுங்க. தொடர்ந்து பேசலாம். மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.